சாட்டர்டே ஆஃப்டர்நூன் எப்போவுமே லஞ்ச் வந்து அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால, ஓகே நான் செய்யலான்னு சொல்லிட்டு வெஜ் புலாவ் செய்யலான்னு சொல்லி தான் பாஸ்மதி ரைஸும் கொஞ்சம் வெஜிடபிளும் வாங்கிட்டு வர சொன்னேன். பட் அத வந்து நம்ம சண்டே வந்து மெனுவ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து வேறு செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள், ஆனியன் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு நினைக்கும்போது கருவாடு இருந்துச்சு வீட்டில். ஸோ குச்சி கருவாடு இருந்துச்சு, துண்டு கருவாடு இருந்துச்சு. சரி ஓகே குச்சி கருவாடை வந்து இந்த மாதிரி மசால் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு துண்டு கருவாடை வந்து நம்ம வந்து குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். இந்த மெத்தட் வந்து எங்கள் ஆச்சி வந்து வைப்பாங்க. ஸோ அவங்கள கேட்டு தான் வச்சேன். இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். இந்த மசாலாவுக்கு வந்து ஒரு 20 வரமிளகா, 2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துண்டு சேர்த்து நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை போடணும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கின தக்காளியையும் போட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னா அது நல்லா மசிஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ நல்லா மசிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ரெண்டையும் நல்லா சேர்த்து கொதிக்க விடணும். ஸோ அதில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு நம்ம லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்ச அந்த கருவாடு துண்டையும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டோன்னா சுண்டி நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மசால் போட்டு ஊற வச்சுருந்தேன் இந்த குச்சி கருவாடை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கருவாடு குழம்பு அண்ட் கருவாடு ஃப்ரை இந்த ரெண்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு.